என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலே மார்க்கெட் போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் எப்போவுமே அயிலை, மத்தி, செம்மீன், நெய் மீன் இதெல்லாம் தான் சமையல் பண்ணியிருக்கிறேன். இது என்னடா புதுவிதமான மீனாக இருக்குது, சரி வாங்கிட்டு வந்ததே ஆயிடுச்சுன்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஆனால் கல்யாணமாக இங்கே வந்ததுலேருந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நாம் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுதி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி ஊற்றி கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொதித்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் மீன் எடுத்து போட்டுருவேங்க. எவ்வளோ ரெசிபீஸ் பார்த்தாலும் கடைசியில் நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பேன். கடைசியில் இதெல்லாம் கொதித்து மீனெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கூடவே மீன் மசாலாவெல்லாம் போட்டுட்டு வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணோம்ல, அதனால் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இங்கே மசாலா போட்டு, மசாலான்னு ஜாஸ்தியெல்லாம் மசாலா இல்லைங்க, வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதே மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 2 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். கூடவே கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டுருவேங்க. மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த மீனில் பிடிக்கும். அதுவும் இது புது மீன் வேறையா, எனக்கு ஒரே பயம் எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு. பரவாயில்லைங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமேன்ட்டு, சூடாக சாப்பிட்டு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்ட்டு சீக்கிரமாக சாப்பாடு எடுத்தாச்சு. நம்மளுக்கு பிடிச்ச குழம்பெல்லாம் பார்த்தா சீக்கிரமாக பசிக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கு இன்றைக்கும். அதனாலவே சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு சின்ன கஷ்டம் மீன் ஃப்ரையும் எடுத்துகிட்டு கூடவே குழம்புல போட்ட மீன் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுவும் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, குழம்பு செமையாக இருந்தது. சூடாக இட்லி கூட நைட்டுக்கு இது தான் வச்சு சாப்பிடணும். அதனாலவே கொஞ்சம் மாவும் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நைட்டுக்கும் ஓவர் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ட்டு சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ இவ்வளோதாங்க. ஓகே, இங்கே பாய்.